வந்து இந்தியால இருந்து இங்க யூஎஸ்க்கு வரும்போது நிறைய குக்வேர்ஸ் கொண்டு வருவாங்க. லைக் தோசை தவா கொண்டு வருவோம், இட்லி பாட் கொண்டு வருவோம், பிரஷர் குக்கர் கொண்டு வருவோம். நம்ம கொண்டு வரும்போது அது எல்லாமே இண்டக்ஷன் பேஸான்னு பார்த்து தான் நம்ம வாங்கி எடுத்துட்டு வருவோம். சோ இண்டக்ஷன் பேஸா வாங்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வாங்குற பொருளோட விலையும் அதிகமாகுது, அது மட்டும் இல்லாம வெயிட்டும் அதிகமாகுது. ஆனா நம்ம அதை இங்க கொண்டு வந்தோம்னா அது எவ்வளவு தூரம் எஃபிஷியன்ட்னு பாத்தீங்கன்னா அது நல்லாதாங்க எஃபிஷியன்ட். ஆனா அதுக்கான அவசியம் கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிற ஸ்டவ் எல்லாம் இண்டக்ஷன் ஸ்டவ் கிடையாது. இங்க இருக்கிற ஸ்டவ் எலக்ட்ரிக் ஸ்மூத் டாப் ஸ்டவ்ஸ் தாங்க இருக்கு. சோ இண்டக்ஷன் ஸ்டவ்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து கீழே வந்து காப்பர் காயில் இருக்கும். அதுல இருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி ஜெனரேட் ஆகி அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து மேல அப்ராப்ரியேட்டான இண்டக்ஷன் கம்பேட்டபிள் வெசல் வைக்கும் போது ஹீட் ஜெனரேட் பண்ணும். சோ இந்த ஹீட் வந்து ஈவன் அந்த பிளாட் சர்ஃபேஸ்ல கூட ஹீட் வந்து வராதுங்க. வெறும் அந்த வெசல் கரெக்டா வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஹீட் வந்து இந்த வெசலுக்கு தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த வெசலுக்குள்ள இருக்க சாமான் வந்து சூடாகும். இதுவே இங்க இருக்கிற ஸ்மூத் டாப் ஸ்டவ்ல என்ன இருக்குன்னா, இதுதான் அந்த ஸ்மூத் டாப்னா கீழே வந்து நம்மளுக்கு வந்து ராட்ஸ் இருக்கும். நம்ம எப்படி சூடு தண்ணி போடுறதுக்கு ராட் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி அந்த ராட்ஸ் இருக்கும். அந்த ராடு சூடானோன்னா இங்க சர்ஃபேஸ் சூடாயிடும். அதுக்கு மேல கான்டாக்ட் இருக்க எந்த விதமான பாத்திரமா இருந்தாலும் அந்த பாத்திரம் சூடாயிடும், அதுக்குள்ள இருக்க சாமானும் சூடாயிடும். சோ நம்ம வந்து இண்டக்ஷன் பாத்திரம் கொண்டு வரணும்னு கிடையாதுங்க யூஎஸ்க்கு. நீங்க அதை வந்து கம்மி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வேற எதுலயாவது